ஹாய் எவ்ரி ஒன், a வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம முக்கியமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். தட் இஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவ் வைப் வந்து எப்போ க்ரியேட் ஆகும்னா, நம்ம பாசிட்டிவான விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ, அதையே நினைக்கிறப்போ நம்மளை சுற்றி ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வைப் பில்ட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி நம்ம நெகட்டிவாக ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நெகட்டிவிட்டி தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு கடையில் வந்து சாப்பிட போயிருக்கோம். அப்போ வந்து நம்ம மெனு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணச்ச நம்ம சொல்கிறோம், எனக்கு வந்து இட்லி மட்டும் வேணாம், வேறு ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. வேறு எதுனாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் இட்லி மட்டும் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்க ஆர்டர் ஏதாவது ஒன்று எடுத்துக்க போயிடுவாங்க. அப்புறம் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம், ஐயோ இட்லி வந்துட்டுனா நம்மளுக்கு பிடிக்காதே, அதை சாப்பிடணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். கடைசி பார்த்தா நம்மளுக்கு அவங்களுக்கு இட்லியே தான் கிடைக்குமா. ஏன் அப்படின்னா, நம்ம இது வரக்கூடாது நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம்ல. எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இது சப்போஸ் நம்மளுக்கு இது பிடிச்சதை நம்ம நினச்சி இது நம்மளுக்கு கிடைக்கணும், இது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம்னா நம்மளுக்கு பிடிச்சது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருக்குன்றாங்க. நம்ம எது நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிறதுலே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தனால நம்மளுக்கு வேணான்னு நினச்சது தான் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம குழந்தைங்கள்கிட்ட இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்த நம்ம பில்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போ ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ இந்த வயசுலேயே சொல்லி கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி வளர ஆரம்பிப்பாங்க. என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும், நல்லதே நினைக்கணும், நம்ம தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கணும் அப்படிங்கிற தாட்டை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஹாப்பி மார்னிங் அண்ட் ஹாப்பி பேரண்டிங்.